மா ம் முதல் பத்திரிக்கை ஐயாக்கா அம்மாக்கு வச்சிடலாமா? பா, இவங்கெல்லாம் பணக்காரங்கப்பா. நம்ம பத்திரிக்கை வைக்க போய் ஏதாச்சும் சொன்னாங்கன்னா? அப்படிலாம் இல்லைம்மா. முதல் பத்திரிக்கை முதலாளிக்கு வைக்கலாம் தப்பாயிடுமா? சரிப்பா, உங்க விருப்பப்படியே பண்ணலாம். சரிம்மா. ஐயா. ஆ ஆ வா ரமேஷ், உள்ள வா. வாமா, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன் சார். சந்தோஷமா. சொல்லு ரமேஷ். இல்லைங்க ஐயா, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தேனையா. ஆ அதான் முதல் பத்திரிக்கை உங்களுக்கு வைக்கலான்னு வந்தேன் ஐயா. நல்லதுப்பா, கொடு. யோ, உனக்கெல்லாம் அறிவில்ல? கேட்டை தாண்டி வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. நீ என்னடானா என் வீட்டுக்குள்ளே வந்திருக்க? மா இல்லைம்மா, பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லியிருந்தேன்லம்மா, அதான் முதல் பத்திரிக்கையே உங்களுக்கு வைக்கலான்னு வந்தேன். அதுக்காக என் வீட்டுக்குள்ளே வருவியா நீ? அறிவில்ல? உன் ரேஞ்ச் என்ன, எங்க ரேஞ்ச் என்ன? கோடீஸ்வரம் வீட்டு கல்யாணத்துக்கு போறவங்கள உன்ன மாதிரி அன்னட காட்சி வீட்டு கல்யாணத்துக்கு வர சொல்றியா? மரியாதையா வீட்டை விட்டு மா. வெளியே போ. கொஞ்சம் பார்த்து பேசுங்க. நாங்களும் மனுஷங்க தான். எங்க சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு தான் எங்களால பண்ண முடியும். நாங்க ஒன்றும் இல்லாதவங்க தான். ஆனா மத்தவங்களை எப்படி மதிக்கணும்னு தெரியும். என்னடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? மா, என்னம்மா பிரச்சனை? வாட்ச்மேன் எல்லாம் இதுக்கு உள்ள விட்டுட்டு இருக்கீங்க? நான் எங்க மதி விட்டேன்? அதுங்களா உள்ள நுழைஞ்சிருச்சுங்க. யோ, திறந்திருந்தா உள்ள நுழைஞ்சிருவீங்களா? வெளியே போங்க. மதி, என்னம்மா பேசுற நீ? ம் மா, எதுக்குமா இதுங்களாம் வந்துச்சுங்களா? தோ இதுக்கு கல்யாணமா? அதான். எது? கால் இல்லாதவளுக்குலாம் கல்யாணமா? எந்த இலச்சவாய மாட்டினான்னு தெரியலையே. அம்மா மன்னிச்சிருங்கம்மா, எங்கள் தகுதிக்கு நாங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே வந்து தப்புதாம்மா. நாங்கள் கிளம்புறோம்மா. ம் கிளம்பு கிளம்பு. பா, என்னப்பா அவங்க நம்மளை இப்படி அசிங்கப்படுத்துறாங்க? நீங்க எதுவுமே பேசாம வந்துட்டீங்க. விடுமா, அவங்கக்கிட்ட காசு பணம் நிறைய இருக்குதுமா. அவங்க அப்படிதாம்மா பேசுவாங்க. ஆனால் இத்தனை வருஷமாக நமக்கு உதவுனது அவங்க காசு பணம் தாம்மா. இப்படி பேசுறவங்க வீட்லயாப்பா இத்தனை வருஷமா வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க? இவங்க தாம்மா இப்படி. அவங்க மகன் அஜய் தம்பி இருக்காரு, அவர் ரொம்ப நல்லவருமா. இத்தனை வருஷமாக நமக்கு பணம் கொடுத்து உதவுனது பண்ணது எல்லாமே அவர் தாம்மா. இருந்தாலும் அவங்க உங்களை இப்படி பேசினது என்னால ஏத்துக்கவே முடியலப்பா. விடுமா, நீ ஏமா சோகமா வர? நீ கல்யாணம் பொண்ணுமா, சந்தோஷமா இருக்கணும். சிரிமா. அட அப்பா சொல்றேன்ல, சிரி. சரிம்மா, சந்தோஷமா இருமா. அப்பா, ஆ? என்னதுப்பா அது கையில வச்சிட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்லப்பா, நம்ம ரமேஷ் இருக்கார்ல, அவரு பொண்ணுக்கு கல்யாணமா, அதான் பத்திரிக்கை வச்சுட்டு போறாருப்பா. கல்யாணமா? ஓ, சரிப்பா. அப்போ நம்ம எல்லாரும் குடும்பத்தோட போயிட்டு வந்துடலாம்ப்பா. சரியாப்பா? அது அது இல்லப்பா, அன்னைக்கு தான் நம்ம ஆடிட்டர் மூர்த்தி இருக்கார்ல, அவர் பையனுக்கும் அன்னைக்கு தான்ப்பா கல்யாணம். போகலன்னா தப்பா நினச்சிக்குவாருப்பா. சரிப்பா, அப்போ ஒன்று பண்ணலாம். நீங்க முன்னாடி போங்க, நான் இந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு பின்னாடி வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன்ப்பா. அப்படியா சொல்றப்பா? ம். சரிப்பா. ம். ஐரே, ஒரு நிமிஷம் வந்து நிப்பாட்டுங்க. தம்பி, என்னாச்சுப்பா? உங்ககிட்ட எவ்வளோ வரதட்சணை கேட்டோம், நீங்கள் எவ்வளோ கொடுத்துருக்கீங்க? அதான் அம்மா கிட்டேயும் அப்பா கிட்டேயும் பேசி கொஞ்ச நாள்ல ரெடி பண்ணி தரேன்னு சொல்லிட்டுனேப்பா. கொஞ்ச நாள்னு சொல்லிட்டு இருந்தா எப்படி? இந்த கால் இல்லாத பொண்ணை எங்க தலை கட்டிட்டு ஓடி போயிட்டீங்கன்னா நாங்க என்ன பண்றது? பா, என்னப்பா பேசுற? ரொம்ப தப்புப்பா. இது என் பொண்ணோட வாழ்க்கைப்பா. உன்னோட வாழ்க்கை தானே சார். அப்போ நான் கேட்குறத கொடுங்க, நான் தாலியை கட்டுறேன். சார் சார் சார், எல்லாரும் பார்க்குறாங்க சார். என் பொண்ணோட வாழ்க்கை சார்.
அசிங்கமாயிடும் சார். மா நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்கம்மா. மா தயவு செய்து சொல்லுங்கம்மா. நான் என்ன சொல்றது? என் பையன் கேட்கறதுல என்ன தப்பு இருக்கு? நாங்க ஒன்றும் கல்யாணம் வேணான்னு சொல்லலையே. கேட்குற காசு கொடுத்தா கல்யாணம் பண்ணிக்க போறோம். இந்த கால் இல்லாத பொண்ணை நாங்க கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு சொன்னதே பெரிய விஷயம். இப்போதைக்கு அவ்வளோ காசு இல்லைம்மா. கூடிய சீக்கிரம் எப்படியாச்சும் நான் கொடுத்துட்றேம்மா. உங்க காலில் கூட விழுந்துடுறேம்மா. பா நீங்க எதுக்குப்பா எனக்காக கண்டவங்க கால்ல எல்லாம் விழுந்துட்டு இருக்கீங்க? இந்த காசுக்கு ஆசைப்படுற குடும்பத்துல நான் கல்யாணம் பண்ணி போனாலும் நான் எப்படியும் சந்தோஷமா வாழ மாட்டேன்ப்பா. நீங்க எந்திரிங்கப்பா. ஏய் என்ன கால் இல்லைனாலும் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அவ்வளோ ரோஷம் இருந்தா உங்க அப்பனை காசு கொடுக்க சொல்லு. நிறுத்துங்க. அங்கிள் எழுந்துருங்க அங்கிள். அட சொல்றேன்ல எழுந்துருங்க அங்கிள். தம்பி என்ன அங்கிள் நீங்க இவங்கெல்லாம் ஒரு ஆளுன்னு இவங்க காலில் போய் விழுறீங்க? ஏய் நீ யாரா? இது எங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் நடக்கிற விஷயம். நீ வராத. தம்பி அவர் அப்படிலாம் பேசாதீங்க தம்பி. அவங்க பெரிய பணக்கார குடும்பம் தம்பி. அவங்க கிட்ட தான் நான் செக்யூரிட்டியாக வேலை செஞ்சுட்டு இருக்கேன் தம்பி. ஓ அப்படிங்களா? அப்படிங்களா சார்? வாங்க சார் வாங்க. அவ்வளோ காசு இருந்தால் நீங்களே கொடுத்துருக்கலாமே. அவரை காசு தர சொல்லுங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இங்கே பாருங்க, உங்களுக்கு தர வேண்டிய காசை விட என்னால் 10 மடங்கு அதிகமாக தந்து இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியும். ஆனால் அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கணும். அதெல்லாம் ஒத்துப்பா, அதான் தரேன்னு சொல்லிட்டீங்களே. எங்களுக்கு தேவை காசு, அது யார் கொடுத்தா என்ன? ஐயரே நீங்கள் மந்திரத்தை ஸ்டார்ட் பண்ணுங்க. டேய் சி எந்தரா? ஏய் என்ன மரியாதை குறையுது? உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? ஒரு பொண்ணோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்காம கல்யாணத்தை நிறுத்தி காசை வச்சு பேரம் பேசிட்டு இருக்க. ஆமாண்டா எனக்கு கால் இல்லை தான். ஆனால் நான் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரிச்சு என் அப்பாவை பார்த்துட்டு இருக்கேன். உன்ன மாதிரி ஓசியில் வர காசுக்கு ஆசைப்பட மாட்டேன். உன்ன மாதிரி ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு காலத்துக்கும் கஷ்டப்படுறதுக்கு நான் கல்யாணம் பண்ணாமலே இருந்துக்கிறேன். மரியாதையா உன் குடும்பத்தை கூட்டிட்டு இந்த இடத்த காலி பண்ணிடு. ஏய் நாங்கள் போக தான் போகிறோம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. எனக்கு வெளியே 1000 பொண்ணுங்க கிடைப்பாங்க, ஆனால் உனக்கு இந்த ஜென்மத்தில் கல்யாணம் நடக்காது. உன்ன மாதிரி கால் இல்லாத பொண்ணை எவன் கட்டிப்பான்? நான் கட்டிக்கிறேன். அங்கிள் நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு சம்மதமா? தம்பி நீங்கள் எப்படி தம்பி என் பொண்ணு? அங்கிள் நான் நிஜமாக தான் கேட்குறேன், உங்கள் பொண்ணை எனக்கு கொடுப்பீங்களா? நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள். நீங்கள் கேட்டு நான் எங்கன்னா வேணான்னு சொல்லுவேண்ணா? ஏங்க உங்களுக்கு என்ன கட்டிக்க சம்மதமா? மா சரின்னு சொல்லுமா, சரின்னு சொல்லுமா. நான் தான் சொல்லியிருக்கேன்ல உங்ககிட்ட, தம்பி ரொம்ப நல்லவர்மா. அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா உன்னை நல்லா பார்த்துப்பாருமா. டேய் கேட்டல்ல, மூடிட்டு வெளில போடா. இல்லை வரதட்சணை கேட்குறீங்கன்னு சொல்லி உங்கள் 3 பேரையும் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். அம்மா அப்பா இவன் பண்ணுறீங்கன்ற போகிறான், வாங்க நம்ம போயிடலாம். வீட்டுக்கு வர வேணாம் அங்கிள். நான் அங்கே போய் பேசி எல்லாத்தையும் சரி கட்டிட்டு அப்புறம் சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் வந்தால் போதும். சரி தம்பி, பார்த்துக்கோமா. ம். அஜய் சார், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அஜய் சார். உங்க வீட்டில் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. அவங்க எதுவும் சொல்ல மாட்டாங்க, பார்த்துக்கலாம்.
அஜய், என்னப்பா அது மாலையும் கழுத்துமா வந்து நிக்கிற? என்ன இப்படி பண்ணி வச்சுட்ட? அப்பா அது வந்து ராஜேஸ்வரி, இங்க வாமா கொஞ்சம். இதோ வரேன். ராஜேஸ்வரி, இங்க வாமா. என்னங்க சும்மா கத்திட்டே இருக்கீங்க? இங்க பாருமா. அஜய், என்ன பண்ணிட்டு வந்து நிக்கிற? போயும் போயும் ஒரு செக்யூரிட்டியோட பொண்ண நீ கல்யாணம் பண்றதா? அதுவும் இந்த கால் இல்லாத பொண்ண. அம்மா அப்படிலாம் சொன்னா இதுக்கும் அஜய் சாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லம்மா. எல்லாத்துக்கும் நான் தாம்மா காரணம். ஏய், நீ வாய மூடுடி. என்ன பண்ணி என் பையனை மயக்கன நீ? அம்மா அவள் எதுவும் சொல்லாதீங்கம்மா. நடந்த எல்லாத்துக்கும் நான் தாம்மா காரணம். உங்களுக்கு ஏதாச்சும் சொல்லணும்னா என்ன சொல்லுங்க. நம்ம அந்தஸ்து என்ன, நம்ம செல்வாக்கு என்ன, அதை எதையும் யோசிக்காம ஒரு வாட்ச்மேனோட பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிக்கிற. நம்ம குடும்பம் என்ன இளிச்சவாய குடும்பமா? இந்த கால் இல்லாதவளை வீட்டுக்குள்ள சேர்க்க? மா இருங்கம்மா, கோவப்படாதீங்க. அஜய் இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு வந்து நிக்கிறானா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். என்னன்னு விசாரிப்போம். அஜய், கேக்குறாங்களே, என்னாச்சுன்னு சொல்லுப்பா. அம்மா, அவர் உங்ககிட்ட கேட்காம கல்யாணம் பண்ணது தப்புதான். அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவர் எதுவும் சொல்லாதீங்கம்மா. ஏங்க நீங்க ஏங்க மன்னிப்பு கேக்குறீங்க? இதுல என்ன தப்பு இருக்கு? இது என்னோட முடிவு. யாரை கல்யாணம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு முடிவெடுக்க வேண்டியது நான். மா எனக்கு இவளை ரொம்ப பிடிச்சிருக்குமா, அதனால தான் கல்யாணம் பண்ணேன். நான் இவ கூட தான் வாழ போறேன். உங்களால் ஏற்றுக்க முடிஞ்சா என்னை வீட்டுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா சொல்லுங்க, நான் கிளம்பி போயிடுறேன். அஜய், என்னப்பா பேசுற நீ? தனியா வெளில போய் கஷ்டப்படுவியா? இதுக்காகவா நாங்க உன்னை தவம் இருந்து பெத்தோம்? ஏய், அவன் வெளியில போகணும்னு சொல்றான், நீ பாத்துக்கிட்டே நிக்கிற. என்னன்னு கேளுமா. என்ன அஜய் வீட்டை விட்டு வெளியே போறலாம் பேசிட்டு இருக்க? நான் அம்மாவை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரேன். மா கொஞ்சம் என் கூட வாங்கம்மா. அட என்னம்மா நீங்க? இப்ப நம்ம ஒத்துக்கலனா அஜய் வீட்டை விட்டு வெளியே போயிடுவான். அப்புறம் திடீர்னு சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்டுட்டா நம்ம என்ன பண்றது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தானே சொத்தெல்லாம் அவன் பேர்ல எழுதி வச்சிங்க, மறந்துட்டீங்களா? அப்புறம் ஒண்ணுமே இல்லாம ரோட்ல தாமா நிக்கணும். என்னடி சொல்ற? அஜய் அப்படியெல்லாம் இல்லடி, நம்ம கேட்டா கொடுப்பான். அட என்னம்மா விவரம் புரியாம பேசிட்டு இருக்கீங்க? ஒருவேளை நம்ம கேட்டு அவன் மொத்த சொத்தையும் அந்த கால் இல்லாதவன் மேல எழுதி வச்சிட்டா நம்ம என்ன பண்றது? என்னடி சொல்ற? அப்படியெல்லாம் பண்ணுவானா? வாய்ப்பு இருக்குமா. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. சரி, என்ன தாண்டி பண்ணலாம் இப்போ? அவளை இப்ப உள்ள சேர்த்துக்கிற மாதிரி சேர்த்துப்போம். அப்புறம் அந்த கால் இல்லாதவளுக்கு நம்ம கொடுக்குற டார்ச்சர்ல அவளே ஒரு நாள் அஜய் விட்டு ஓடி போயிடுவா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பேசி அஜய் மனசை மாத்தி பணக்கார வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். சரிடி, நீ என்ன சொல்றியோ நான் அப்படியே பண்றேன். சரி வாங்க, சிரிச்சிட்டே அவங்கள வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்க. ம். அஜய், அம்மா கிட்ட பேசி நான் ஒத்துக்க வச்சிட்டேன். நீ எதுவும் கவலைப்படாத. அக்கா அப்படி என்னக்கா சொல்லி அம்மா ஒத்துக்க வச்சீங்க? டேய் அதான் ஒத்துக்க வச்சிட்டேன்ல, விடாண்டா. அக்கானா அக்கா தான். தேங்க்ஸ்க்கா. சரி 2 பேரும் உள்ள வாங்க. ஆனா நீங்க தான்க்கா எங்களை உள்ளவான்னு கூப்பிடுறீங்க. அம்மா எங்களை கூப்பிடவே மாட்டேங்கிறாங்களே. மா கூப்பிடுங்கம்மா. சரி, 2 பேரும் வலது கால் எடுத்து வச்சு உள்ள வாங்க. அம்மா என்னம்மா நீங்க? அச்சச்சோ, சாரிம்மா, நான் ஏதோ ஒரு ஞாபகத்துல பேசிட்டேன். சரி, 2 பேரும் உள்ள வாங்க. அம்மா உங்க ஆசைப்படியே நாங்க 2 பேரும் வலது கால் எடுத்து வச்சே உள்ள வரோம். அமுதா, என்னை மன்னிச்சிருங்க.
உங்கள் முழு சம்மதம் இல்லாமல் உங்கள் கழுத்தில் நான் தாலியை கட்டிட்டேன். நான் உங்களை மன்னிக்கிறதா? என்ன அஜய் சார் பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க? ஆக்சுவலாக பார்த்தா நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். என் அப்பானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் என்னை எந்த விஷயத்துலையும் கண்கலங்க விட்டதே இல்லை. நானும் அப்படிதான், அவரை எந்த விஷயத்துலையும் கண்கலங்க விட்டதே இல்லை. ஆனால் அப்படிப்பட்டவரை கண்கலங்க வச்சு காலில் விழ வச்சுட்டாங்க. அதான் என்னால் தாங்கிக்கவே முடியல அஜய் சார். அவருக்கு ஒரே ஒரு ஆசை தான், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஆனால் என் கால் இப்படி இருக்கிறனால யாருமே என்னை கல்யாணம் பண்ணிக்க முன் வரல. அப்படியே முன் வந்தாலும் நிறைய வரதட்சணை கேட்டாங்க. அதான் வேற வழியே இல்லாமல் கடனை உடனே வாங்கி இந்த மாப்பிள்ளையை ஃபிக்ஸ் பண்ணாரு. ஆனால் கடைசியில் அவனும் அப்படி பண்ணிட்டான். என் அப்பாவோட சந்தோஷம்தான் எனக்கு ரொம்ப முக்கியம். அதான் அவர் சொன்ன உடனே எதுவுமே பேசாமல் நான் ஒத்துக்கிட்டேன். அப்போது உங்கள் அப்பாவுக்காக மட்டும்தான் என்னை ஒத்துக்கிட்டீங்களா? இல்லை அஜய் சார், அது மட்டும் இல்லை. எங்கள் அப்பா ஏற்கனவே உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்காரு. என்னை கல்யாணம் பண்ணிக்க யாருமே வராதப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரவங்க, நீங்கள் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதுலேயே தெரிஞ்சிடுச்சு உங்கள் நல்ல மனசு. அதான் இதை விட்டால் வேறு நல்ல ஹஸ்பண்ட் கிடைக்க மாட்டார்னு நானும் ஒத்துக்கிட்டேன். ஆனால் ஒரே ஒரு வருத்தம் தான். என்னதுங்க? உங்கள் வீட்டில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பெரிய பணக்கார குடும்பத்திலேருந்து பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் என்னோட சுச்சுவேஷன்னால இந்த ஏழை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதை நினச்சாதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. அட என்னங்க நீங்கள் இதை நினச்சி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னா, இப்போ ஒரு உண்மையை நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அவங்க உங்களை மண்டபத்தில் அப்படி பேசுனதெல்லாம் எனக்கு கோவம் வந்துச்சு தான். ஆனால் அது எல்லாத்தையும் தாண்டி உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நீங்கள் வேணான்னு பார்க்காம இருந்திருக்கலாம். ஆனால் நான் உங்களை 4 வருஷமாக ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்ருக்கேன். அஜய் சார், சும்மா விளையாடாதீங்க. இல்லைங்க, நான் விளையாடல, உண்மையை தான் சொல்கிறேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு பணம், புகழ், அந்தஸ்து எல்லாமே கிடச்சிருக்குங்க. ஆனால் அந்த அன்புன்ற ஒரு விஷயம் மட்டும். பா, தேங்காய் சாதம் பண்ணியிருக்கேன், சீக்கிரம் கெட்டு போயிடும், உடனே சாப்பிடணும். இந்த 4 வருஷத்தில் நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட காட்டின பாசத்தில் கொஞ்சமாச்சும் எனக்கு கிடைச்சிடாதான்னு ஏங்கி இருக்குங்க. நான் மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் நிறைய பேர் அந்த பாசத்துக்காக தான் ஏங்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கே நான் முடிவு பண்ணிட்டேங்க, கல்யாணம் பண்ணால் உங்களை மாதிரி ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும்னு. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இது எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல. நீங்கள் தப்பாக நினச்சிக்கலன்னா உங்களை ஒரு ஹக் பண்ணிக்கலாமா அஜய் சார்? அப்புறம் இன்னொன்று, என்னை இந்த அஜய் சார்லாம் கூப்பிடாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இல்லை அஜய் சார், எனக்கு இப்படி கூப்பிட்றது தான் பிடிச்சிருக்கு. நான் இப்படியே கூப்பிட்டுக்கிறனே ப்ளீஸ். சரி, உங்கள் இஷ்டம் போலவே கூப்பிடுங்க. டிஸ்டர்பன்ஸ். தோ 1 மினிட் வந்துடுறேன். என்னம்மா? டேய், என்னடா மச மசன்னு நிக்கிற? போ, அப்பா கூட போயிட்டு சாந்தி முகூர்த்த தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வா போ. டேய், அவ எங்கேயும் போக மாட்டாடா, நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் வாங்கிட்டு வா போ. ம். என்னம்மா ரொம்ப சந்தோஷமா இருக்க போல? ஆமாம்மா. ஏண்டி, என் பையன் மனசை மாத்தி அவனை கல்யாணம் பண்ணி எங்களை கஷ்டப்படுத்திட்டு நீ சந்தோஷமா இருக்கியா? என்னம்மா ஒரு மாதிரி பேசுறீங்க? ஒரு மாதிரிலாம் இல்லடி, இப்பதான் ரொம்ப சரியா பேசுறோம். ஒன்றும் இல்லாத நீயும் உன் அப்பனும் சேர்ந்துட்டு என் பையனை வளைச்சி
என் மொத்த சொத்தையும் நீங்க திருடிட்டு போலான்னு பாக்குறீங்களா? மா இப்படி தேவையில்லாம எங்க மேல வீண் பழி போடாதீங்க. அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படுறவங்க நாங்க இல்ல. இத்தனை வருஷமா நாங்க உழைச்சு சம்பாதிச்சு தான் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஏய் நிறுத்தடி உன் ராமாவ. எங்களுக்கு தெரியாது? உன்ன மாதிரி எத்தனை பேரை நாங்க பாத்திருக்கோம். கால் இல்லாத உன்னை கட்டிக்கிட்டு காலம் ஃபுல்லா கஷ்டப்படணுமா என் தம்பி? உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்க, நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். இப்படி அசிங்கப்படுத்தாதீங்க. வீட்டை விட்டு வெளியே போவியா? அந்த நினைப்ப இப்பயே குழி தோண்டி புதைச்சிடு. நீ இந்த வீட்ல தான் இருக்கணும். இருந்து நாங்க பண்ற டார்ச்சர் எல்லாம் நீ அனுபவிக்கணும். அப்பதான் உன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் புத்தி வரும். இல்லம்மா வேணாம். இப்படி எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு நான் இங்க இருக்க விரும்பல. நான் போயிடுறேன். ஏய் நாங்க என்ன உன்னை இங்கே இருன்னு கெஞ்சிட்டு இருப்போம்னு நினைச்சியா? நீ இங்க தான் இருக்கணும். இல்ல நான் வீட்டை விட்டு வெளியே போறேன். நீங்க பேசுனது எல்லாத்தையும் அஜய் கிட்ட சொல்றேன். அப்படி இப்படின்னு ஏதாச்சும் நினைச்ச உங்க அப்பனை நீ உயிரோடவே பார்க்க முடியாது. ஐயோ வேணாங்க மா, ப்ளீஸ்மா. என் அப்பானா எனக்கு உயிர்மா. நீங்க சொல்றதெல்லாம் நான் கேக்குறேன். நான் இங்கேயே இருக்கேன். என் அப்பா மட்டும் எதுவும் பண்ணிடாதீங்க ப்ளீஸ். அந்த பயம் இருக்கணும். எங்க சந்தோஷத்தை கெடுத்தல்ல, இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமா உன்னோட சந்தோஷத்தை நாங்க கெடுக்கிறோம். பார்த்துக்கிட்டே இரு.